நேர்மறை எண்ணங்கள். கதை கேளுங்கள். ஒரு பெரிய ஆடம்பரமான படுக்கையறை. ராஜா படுக்கையில் சோர்வாக படுத்திருக்கிறார். அவர் முகம் வெளிரி, கண்களில் சோகம் படர்ந்திருக்கிறது. சுற்றிலும் பல வைத்தியர்கள் கவலையுடன் நிற்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ராஜாவை பரிசோதித்துவிட்டு தலையை ஆட்டுகிறார்கள். ராஜா ஏமாற்றத்துடன் பெருமூச்சு விடுகிறார். யாரும் என்னை குணப்படுத்த முடியவில்லையே என்று முணுமுணுக்கிறார். அவரது பேச்சில் மிகுந்த எதிர்மறை சிந்தனை தெரிகிறது. சில நாட்கள் கழித்து அதே படுக்கையறை. ராஜாவின் நிலைமை மாறவில்லை. ஒரு மெலிந்த தாடியுடன் கூடிய ஞானி அறைக்குள் நுழைகிறார். அவர் அமைதியாகவும் கருணையுடனும் இருக்கிறார். வைத்தியர்கள் அவரை சற்று ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள். ஞானி ராஜாவை அணுகி அவரது அருகில் அமர்கிறார். ராஜா ஞானியை பார்க்கிறார். ஆனால் அவரது கண்களில் நம்பிக்கை இல்லை. ஞானி ராஜாவின் கையை பற்றிக் கொள்கிறார். மெதுவாகவும் உறுதியாகவும், மன்னா, உங்கள் உடல் நலக்குறைவுக்கு காரணம் உங்கள் எண்ணங்களே. நீங்கள் எதிர்மறையாக சிந்திக்கிறீர்கள். உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள் என்கிறார். ராஜா குழப்பத்துடன் ஞானியை பார்க்கிறார். எண்ணங்களை மாற்றினால் நோய் குணமாகுமா என்று சந்தேகத்துடன் கேட்கிறார். ஞானி புன்னகைக்கிறார். ஆம், மனம் என்பது சக்தி வாய்ந்தது. தினமும் நல்ல விஷயங்களை மட்டுமே நினைத்து பாருங்கள் என்று அறிவுறுத்துகிறார். அடுத்த சில நாட்களில் ராஜாவின் வழக்கமான சோகமான முகம் மெதுவாக மாறத் தொடங்குகிறது. அதிகாலையில் அவர் சாலற்றத்தின் வழியாக வெளியே பார்க்கிறார். சூரிய உதயத்தின் அழகை ரசிக்கிறார். ஆஹா, எவ்வளவு அழகான காலை என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொள்கிறார். சில சமயம் தோட்டத்திற்கு சென்று பூக்களின் நறுமணத்தை உள்ளிழுக்கிறார். மெதுவாக வீசும் காற்றின் சுகத்தை உணர்கிறார். இந்த காற்று எவ்வளவு இதமாக இருக்கிறது என்று மகிழ்கிறார். சிறிய விஷயங்களில் கூட அவர் மகிழ்ச்சியை கண்டெடுக்கிறார். சில வாரங்கள் அல்லது மாதங்கள் கழித்து ராஜா தனது அரியாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார். அவரது முகம் பொலிவு பெற்றுள்ளது. கண்கள் பிரகாசமாக இருக்கின்றன. அவர் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுகிறார். வைத்தியர்கள் வியப்புடன் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். ராஜா புன்னகையுடன், என் உடல் நலம் தேறிவிட்டது, ஞானியின் வார்த்தைகள் உண்மை என்கிறார். ராஜாவின் மகிழ்ச்சி, நேர்மறை எண்ணங்கள் அவருக்கு கொடுத்த புதிய வாழ்க்கையை காட்டுகிறது.